ஆஞ்சநேயன் போய் உபதேசம் பண்ணினானாம், அதையும் கேட்கலையாம். அதுக்கப்புறமா விபீஷணனுக்கு அபயம் கொடுக்கறதே பெருமாளே சொல்கிறார், சர்வலோக சரண்யாயன்னு வந்து திருவடியில் விழுந்தான் இல்லையா, அது சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், எதிவா ராவண ஸ்வயம். நீ இப்போ இப்போ ஒரு சின்னதாக ஒரு மந்திராலோசனை பண்ணுறேன், மந்திராலோசனை பண்ணி நான் விபீஷணனுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன்னு சொல்லுங்கோ, அவனை கூட்டுன்னு வாங்கோ, நான் சொல்லி உங்களை அனுப்பிச்சி விட்றேன். சுக்ரீவனை பார்த்து பெருமாள் சொல்கிறார். அங்கே போனதுக்கு அப்புறம் கடற்கரைக்கு கிட்டக்க போன அப்புறம் இன்னொருத்த உடனே ராவணன் வந்திருக்கா, மறுபடியும் மந்திராலோசனை கூட சபை கூட்டாத, அவனுக்கும் நாம் அடைக்கலம் கொடுத்தோன்னு சொல்லுங்கிற. அவ்வளவு காருண்யமா ராமபிரானுக்கு, கருணா காகுஸ்தன் இல்லையா, அவ்வளவு காருண்யமா. அதனால எதிவா ராவண ஸ்வயம்னு சொல்லியிருக்கான். இந்த செய்தியும் அவனுக்கு போய் சேர்ந்துருக்கும் ராவணனுக்கு. அப்பயும் வரல, வந்து சரணாகதி பண்ணிக்கல. அதுக்கப்புறமா அங்கதனை அனுப்பி இனிமே வந்து யுத்தம் தானா உள்ள மரியாதையா சீதா பிராட்டியை கொண்டு வந்து ஒப்படைச்சுடுறியான்னு கேளு அப்படின்னு சந்தர்ப்பமும் கொடுக்குறான். அங்கேயே போய் சுவேல பருவத்தில் போய் இறங்கின பிறகு சந்தர்ப்பம் கொடுக்குறான். அந்த அங்கதனும் போய் சொல்கிறான், வாலியோடைய பிள்ளை தாப்பா நான் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணுறான். நீ வாலிகிட்ட நீ என்ன பாடுபட்ட, அவனுடைய பிள்ளை வாலியை வந்து ஒரு அம்புனால என்னுடைய சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அழிச்சுட்டார் அப்படின்னு உடனே பயப்படுறான், நடுங்கிறான் ராவணன். என்ன, ராவணனை விட 10 மடங்கு பலசாலி வாலி. அதனால் வாலி அவனை கொல்ல முடியாது, அவர் ஒத்தரால் கொல்ல முடியாது, எத்தனை நாள் யுத்தம் நடந்தது அப்படின்லாம் கேட்குறான். எத்தனை நாள் யுத்தம் நடந்ததெல்லாம் இல்லை, ஒரே ஒரு பானம் சக்கரவர்த்தி திருமகன் பிரயோகித்தார், அவருடைய பிராணன் போய் எடுத்துட்டான். அப்படியும் உபதேசம் பண்ணால் கேட்கல. இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணி கருணா காகுஸ்தனான எம்பெருமான் கருணையினால் இப்போ யுத்த காலத்தில் கூட இன்று போய் நாளை வா அப்படின்னு அனுப்புகிறான். இப்போ கூட அவனுக்கு கருணை குறையலை ராமபிரானுக்கு, இன்று போல் நாளை. அப்போ இவன் என்ன பண்ணணும், இவ்வளவு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்தானே அந்த எம்பெருமான், அவனோட நாம் இப்போ எதிரம்பு கோக்க முடியுமா, எதிரம்பு கோக்க முடியாது அப்படின்னு அவன் தெரிஞ்சுண்டு அவன் புரிஞ்சுண்டு இந்த 2 கையையும் ஒன்றா அப்படி சேர்த்து அவனை கைகூப்பக்கூடாதே, அந்த கைகூப்பிண்டு அவனை சரணாகதி பண்ணியிருக்கலாம் இல்லையா. அந்த கூப்பாத கையாக இருக்கிறதுனால வெறுங்கைன்னு அர்த்தம்னு. வெறுங்கையே மீண்டு போனான்னா அந்த கையினுடைய பலன் அடையலை. கையினுடைய பலன் என்ன, பெருமாளை கை கூப்புறது. உடம்புடைய பலன் என்ன, அவனுக்கே ஆட்பட்டு தொண்டு பண்ணுறது. அதான் எண்ணுவது சிந்தை, இடுவது தண்டம், பண்ணுவது பிரபத்தி, விடப்பது சம்சாரம், கிடைப்பது பரமபதம் அப்படின்னு எழுதினான். எண்ணம்னு ஒன்று இருந்ததுன்னா அவனை எண்ணணுமே, அதுக்கு நமக்கு நல்ல எண்ணத்தை பகவான் கொடுக்கணுமே. எண்ணுவது சிந்தை, இடுவது தண்டம். நன்னா சாஷ்டாங்கமாக பெருமாளை சேவிக்கிறதுக்கு தான் நமக்கு சரீரத்தை கொடுத்துருக்கான். இடுவது தண்டம், நம்ம வாழ்நாளில் பண்ண வேண்டியது பிரபத்தி ஒரு தடவை தான். அதனால் பண்ணுவது பிரபத்தி. அதனால் என்ன பிரயோஜனம், இழப்பது சம்சாரம். சரி, என்ன லாபம், கிடைப்பது பரமபதம்னு எழுதினான் பூர்வாச்சாரியெல்லாம். அந்த மாதிரி 2 கையினாலேயும் அவன் கூப்பாதபடிக்கு இருந்துட்டதுனால அந்த கை என்னன்னா வெறுங்கையே மீண்டு போனான்னு அர்த்தம்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார். அவர் திருக்குழந்தை ஆண்டவன்ட்ட காலட்சேபம் பண்ணவர். அவர் அந்த அர்த்தத்தை அடியனுக்கு அனுகிரகிச்சார். அஞ்சலி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அஞ்சலின்னா கை கூப்புறதுன்னு அர்த்தம். அஞ்சலைதி இது அஞ்சலிகி, அதாவது பெருமாள் வந்து பகவானை ஜலப்பொருளாக உருக்குவது அஞ்சலின்னு அர்த்தம். அவன் அவ்வளவு கிருபாவசியனா வந்துருவானான். அதனால் அகாரவாச்சியனான பகவானை ஜலப்பொருளாக உருக்க செய்வது அஞ்சலி அப்படின்னு ஆனவந்தார் பிரார்த்திக்கிற பெருமாள் இடத்துல, त्वदङ्घ्रिम् उद्दिश्य ददापि केनचित् यथा तथा वापि सकृतोऽञ्जलिः त्वदङ्घ्रि उद्दिश्य ததாபி கேனச்சித்து கதாபி கேனச்சித்து, ஏதாவது யதா ததா ஏதோ ஒரு வழியாலேயாவது என்ன சகிருத் கிருதோஞ்சலி, ஒரு தடவை தான் சரணாகதி, ஒரு தடவை பண்ணிட்டா ஏற்றுருவானா. எப்போதாவது ஏதோ ஒரு சமயத்திலாவது எவ்விதமாகவாவது பெருமாள் இடத்துல அஞ்சலி செய்யறது. அதுக்கு கால நிர்ணயம் உண்டானா கால நிர்ணயம் இல்லை. எப்போ வேணாலும் இந்த காலத்தில் தான் அஞ்சலி பண்ணலாம், அப்படி இந்த காலத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கால நிர்ணயம் கிடையாது. அதிகாரி நியமம், அத்தியனம் பண்ணியிருந்தால் தான், உபநயனம் பண்ணியிருந்தால் தான் அஞ்சலி பண்ணலாம் அப்படிங்கிற நியமம் அஞ்சலிங்கிறது கிடையாது. பிரபத்தியிலையும் அப்படி கிடையாது. தேச நியமம், இந்த தேசத்தில் பண்ணலாம் இந்த தேசத்தில் பண்ணக்கூடாதுங்கிற தேச நியமும் கிடையாது. நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்றைக்கி நீ பண்ணிடணும் பெருமாள் இடத்துல. அதுதான் அஞ்சலின்னு. அஞ்சலியில் கூட
அஞ்சலி பண்ணால் பெருமாள் எப்படி